ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நியூஸ் 7 பேஜுக்காக கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் பிரபு. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேட்டகரி தான் பெர்ஃபெக்ட்லி கிளியர். அதாவது எனக்கு பிடிச்ச ரொம்ப கேட்டகரி என்னென்னா அந்த ஃபோட்டோ எடிட்டிங். ஸோ நம்ம இப்போ நார்மலாக தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஃபோட்டோலாம் எடுப்போம். அப்புறம் எந்த இடத்துல நின்றாலும் எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுப்போம். அது ஒரு ஹேபிட்டாகவே நிறைய பேர் வச்சுருப்போம் இல்லைங்களா? அப்படி எடுக்கிற ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா நம்ம டார்க்காக இருக்கும். ரெண்டாவது நம்ம கொஞ்சம் சுமாராக இருந்தோம்னா ஃபோட்டோவும் அப்படி தான் இருக்கும். அதை எப்படி நம்ம அழகாக்க முடியும், அதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ரெண்டாவது கண்ணுக்கு கீழே இந்த ஐக்கு கீழே டார்க்காக இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும். ஒரு சிலர் கண்ணம் பார்த்திங்கன்னா உப்பி இருக்கும், அதை கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஓகே, இது ஒரு பெய்டு அப்ளிகேஷன் சரிங்களா? ப்ளே ஸ்டோருக்குள்ளே நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்கள். இதனுடைய இந்த அப்ளிகேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 163 சரிங்களா? இதை நான் வீடியோவுக்கு மேலே லிங்க்கு கொடுப்போம், மீடியா ஃபயர் லிங்க். நீங்கள் அதில் போய் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதில் என்னென்ன யூசர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளே பார்க்கலாம் சரிங்களா? பேட்ரி லோ ஆகுது, வேகமாக முடிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் சரிங்களா? இந்த மாதிரி லோடு ப்ளீஸ் வெயிட்டுன்னு கேட்கும், வெயிட் பண்ணணும். இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டிருக்கோம், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு. நீங்கள் இதில் வச்சு நீங்கள் ஓரளவுக்கு நான் சொல்லித்தரதை விட நீங்கள் இதுலையும் வச்சு கற்றுக்கலாம். அப்படி புரியாத பட்சத்தில் நான் சொல்லித்தரேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் எனக்கு தெரியும், ஸோ நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன் சரிங்களா? ஓகே, ஐ எம் ரெடி டு யூஸ். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் வேணுங்கிற ஃபோட்டோஸை நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா? ஆனால் நான் ஆல்ரெடி ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோவை நான் ES ஃபைல் மேனேஜர் மூலமாக நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா? எங்கோ இந்த இருக்குது. இப்போ நான் இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண பார்த்துக்கோங்க. முகம் டல்லாக தான் இருக்குது, நான் தூங்கி எந்திரிச்சு எடுத்தது, சுமாராக தான் இருப்பேன். ஓகே, கேர் பண்ணிக்க வேணாம். இப்போ எவ்வளோ இப்படி இருக்குது இந்த முகம், இதை நான் ஷேர் பண்ணுறேன். பெர்ஃபெக்ட்லி கிளியருக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஷேர் பண்ணியாச்சு சரிங்களா? இங்கே உங்களுக்கு வந்திருக்கும். இதனுடைய அட்வான்ஸ் சிஸ்டம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஒரு எடிட்டிங் பண்ணாமல் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அதுவே உங்களுக்கு கிளியர் காட்டும். இப்போது இதை பாருங்கள், இதனோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பாருங்கள், சேஞ்சஸ் தெரியுதா? ஓகே, அடுத்து ஃபிக்ஸு கொடுங்க. ஃபிக்ஸு கொடுத்தா அது ஒரு சேஞ்சஸ் ஆகும். இப்போ ஃபிக்ஸ் டார்க் கொடுங்க, இது ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஃபிக்ஸ் ட்ரெண்ட் இது கொடுத்தீங்கன்னா இது ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஓகே, எனக்கு எது கொடுக்கலாம்? நான் இந்த டார்க் இது கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த பியூட்டி கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு கண்ணை சுருங்கும், அது எனக்கு வேணாம். எனக்கு நார்மல் ஃபேஸே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நான் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எடிட் பண்ணியும் காட்டுறேன் சரிங்களா? வீடியோ எவ்வளோ நேரம். ஓகே, இது இந்த சன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஸ், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெளிச்சம் கொடுக்கும், உங்கள் ஃபோட்டோவை வெளிச்சம் கொடுக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா டெப்த், இது பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் பாருங்கள், சின்ன சேஞ்சஸ் தெரியுதுங்களா? ஓகே, அப்புறம் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு நல்லது தான். ஷார்பன், உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக. இதை பாருங்கள், இப்போயும் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா இந்த ஃபோட்டோவுக்கு இந்த ஃபோட்டோவுக்கும்? டிங்க், இது நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணதை ஸோ ஓகே, இது இன்னும் பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த புள்ளியாக இருக்குல்ல, நோ நைஸ் ஃபவுண்ட், எந்த பிம்பிள்ஸும் அவ்வளோவா இல்லைங்கிறதுனால அது நோ நைஸ் ஃபவுண்ட்னு சொல்லிருச்சு. ஸ்கின் டோன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம். சேஞ்சஸ் தெரியுதா பாருங்கள்? ஸ்கின் டோன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுங்களா? அடுத்து பெர்ஃபெக்ட்லி ஸ்மூத், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். பெர்ஃபெக்ட்லி ஸ்மூத், கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். சேஞ்சஸ் ஆகுதுங்களா? அப்புறம் பிளிம்ஸ் ரிமூவல், இப்போது இதை பாருங்கள், எனக்கு இந்த உதட்டு கீழே மச்சம் இருக்குங்களா, அது லைட்டாக சேஞ்சஸ் ஆகுது பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி இப்போ பாருங்கள்,
இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் ரிமூவல், இது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போதும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த கண்ணம் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலான்னு. இதோ எப்படி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா. வேணாம், கொடூரமாக இருக்குண்ணா, இதுவே இருக்கட்டும். நார்மல் தான் கரெக்டு. டீத் ஒயிட்டிங், இப்போ உங்களுக்கு நம்ம பல்லு வெளியே தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம கொஞ்சம் ஒயிட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு அது தெரியல, அதனால் இது எனக்கு யூஸ் பண்ணி காட்டினாலும் உங்களுக்கு தெரியாது. ரெட்டே இருந்துச்சுன்னா அது எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஐஎக்ஸ்என்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும், கண்ணுக்கு மட்டும் நல்லா வெளிச்சம் கொடுக்குதா. உங்களுக்கு நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், என் கண்ணை நல்லா பாருங்கள், டல்லாகிருச்சா. இப்போ பாருங்கள், கண்ணில் மட்டும் ஒயிட்டு தெரியுதா நல்லா. ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். லார்ஜ் பண்ணலாம் ஐயா. இதோ பாருங்கள், இதோ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் தெளிவாக. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறையுதுங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நம்ம புருவத்துக்கு கீழே டார்க்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம். எனக்கு அவ்வளோவா இல்லை. ஸோ ஓகே, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் பாருங்கள். சேஞ்சஸ் ஆகுதுங்களா. இப்போ பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்குங்களா. ஓகே, அடுத்து இந்த ஆப்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தான். இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. இப்போ எல்லா ஆப்ஷனும் நம்ம பார்த்தாச்சு சரிங்களா. இப்போது நார்மலாக நம்ம ஜூம் லெவலில் வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபோட்டோவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணுன்ட்டு கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு அவ்வளோ அருமையாக நம்ம ஃபோட்டோஸை இருட்டில் எடுத்திருந்தாலும் சரி, எவ்வளோ டார்க்கான பிளேஸில் எடுத்திருந்தாலும் சரி, நம்ம முகத்தில் எவ்வளோ அழகு கம்மியாக இருந்தாலும் சரி, அதை மேக்ஸிமம் நம்மளால் ஒரு சிஸ்டம் இல்லாமல் நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும் சரிங்களா. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், இதை நீங்கள் சேவ் பண்ணணும்னா இந்த ஷேர் கொடுக்கணும். ஷேர் கொடுத்தீங்கன்னா இதில் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த சேவ் நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்ட்லேயோ உங்கள் ஃபோன்லேயோ இதுலேயோ ஒன்று சேவ் ஆயிரும் சரிங்களா. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பப்பட்ட உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அடி போட்டு கலக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. நீங்கள் ஏதோ ஹீரோ மாதிரி ஏதோ இப்போ பாருங்கள், என் ஃபேஸ் எனக்கே இப்போ தான் பார்க்க பிடிச்சிருக்கு. நானே கொஞ்சம் அழகாக தான் இருக்கேன். ஓகே, முடிஞ்சது. ஓகே, இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை விட இன்னொரு நல்ல அப்ளிகேஷனோட திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. ஓகே, டாடா பாய்.